ஐநாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் சோகம், டிப்பர் மோதியதில் பாடசாலை மாணவி பலி. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் மகிழ்ச்சியான அறிவிப்பு. மசாஜ் நிலையத்தில் கூட்டு பாலியல் வல்லுறவு. யாழ் வந்த சஜித் மனைவியால் விமான நிலையத்தில் சர்ச்சை. இலங்கையின் யுக்திய நடவடிக்கை தொடர்பில் சர்வதேச விசாரணை கோரும் சுவிஸ். கனடாவில் உணவு நிவாரணம் பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. யாழ்ப்பாண பகுதியொன்றில் டிப்பர் வாகனம் மோதியதில் உயர்தர பிரிவு மாணவியொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த விபத்தில் யாழ் கொக்குவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த குறித்த மாணவியே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் துவிச்சக்கர வண்டியில் தனியார் கல்வி நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த வேளை ஆடியபாதம் வீதியின் பின்பக்கமாக வந்த டிப்பர் குறித்த மாணவி மீது மோதியுள்ளது. குறித்த விபத்தில் டிப்பர் வாகனத்தின் பின்புற சிலானது மாணவியின் மீது ஏறியது. விபத்தில் படுகாயமடைந்த மாணவி யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை அங்கு உயிரிழந்துள்ளார். 2 தடவைகள் அமைச்சரவையினால் அங்கீகாரம் கிடைத்துள்ள 2025ஆம் ஆண்டிற்கான அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு எந்தவித தடையும் இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர்களான ரஞ்சித் சியாம்பல பிட்டிய மற்றும் ஷெஹான் செமசிங்க ஆகியோர் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அது நிறைவேற்றப்பட்டதுடன் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை சம்பள அதிகரிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு வருடத்திற்கு முன்னரே கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு முன்னர் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வரவு செலவு திட்ட ஆவண அங்கீகாரத்தின் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குழு சமர்ப்பித்த பரிந்துரைகள் ஜனவரி முதல் அரசு ஊழியர்களுக்கு கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹம்பஹா ஜக்கலை பிரதேசத்திலுள்ள மசாஜ் நிலையம் ஒன்றிற்குள் அங்கிருந்த 2 பணிப்பெண்களை கடத்திச் சென்று கோட்டுப்பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஹம்பஹா பிரதேசத்தை சேர்ந்த 50 வயதிற்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வாளுடன் நுழைந்த இனம் தெரியாத நபர்கள் சிலர் 2 பணிப்பெண்களை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இந்த சம்பவத்திற்கு உதவி செய்ததாக கூறப்படும் 23 வயதினையுடைய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களிடமிருந்து பணிப்பெண்களை கடத்திச் செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட 2 பெண்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி பிரேமதாச நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பலாலியிலுள்ள விமானப்படை முகாமிற்குள் நுழைந்தபோது எடுக்கப்பட்ட காணொளி பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி பிரேமதாசவுக்கு விமானப்படை வீரர்களால் இராணுவ மரியாதை செலுத்தியதாக கூறப்படும் காணொளியொன்று சமூக ஊடகங்களில் பரவியதனை அடுத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய இராணுவ மரியாதையை செலுத்தும் முறைமைக்கமைய துப்பாக்கி செங்குத்தாக உடலுக்கேற்ப உயர்த்தப்பட்டு பொதுவாக தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செலுத்தப்படுகிறது. விமானப்படையின் பேச்சாளர் கூறுகையில், ஜலனி பிரேமதாசவுடன் சென்ற குழுவில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸிற்காகவே இந்த மரியாதை செலுத்தப்பட்டது எனவும் வேறு எந்த நபருக்கும் செலுத்தப்படவில்லை என கூறியுள்ளார்.
எவ்வாறாயினும் குழுவிற்கு ஜலனி பிரேமதாச தலைமை தாங்கினார் என்பதும் அவருக்கு பின்னால் ஜிஎல் பீரிஸ் நடந்து செல்வதை காணக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் பலாலி பிரதம அதிதியாக ஜலனி கலந்து கொண்டு வரவேற்று அவருக்கு சால்வை போர்த்தப்பட்டது. இந்த காணொளி முதலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷினால் அவரது பேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. எனினும் குறித்த சம்பவத்தினை உமாச்சந்திர பிரகாஷ் அதனை எடிட் செய்து பேஸ்புக்கில் பதிவு செய்ததாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் ஆயுதப்படையினரால் நடத்தப்படும் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது தன்னிச்சையான கைதுகள், துஷ்பிரயோகம் மற்றும் சித்திரவதை குறித்து விசாரணை செய்யுமாறு சுவிட்சர்லாந்து கோரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் பேசிய சுவிட்சர்லாந்து பிரதிநிதி இதற்கு காரணமானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான சுவிஸ் தூதுவர் யுர்க் லாஃபர் இதனை வலியுறுத்தியுள்ளார். இணைய பாதுகாப்பு சட்டம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நிர்வகிக்கும் அடக்குமுறை சட்டங்களை இலங்கை நடைமுறைப்படுத்துவது குறித்து அவர் எச்சரிக்கையினையும் விடுத்துள்ளார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருப்பது குறித்தும் அவர் தனது எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ளார். கனடாவின் ஒன்ராரியோ மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு உணவு வங்கியில் கடந்த ஆண்டு சுமார் 1 மில்லியன் மக்கள் உதவியை பெற்றுக் கொண்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு, பணவீக்கம் போன்ற காரணங்களினால் பலர் உணவு வங்கியின் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தனர். அந்த அடிப்படையில் ஒன்ராரியோ மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு உணவு வங்கியில் 1 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் உதவி பெற்றுக் கொண்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. பசி நிவாரண நிறுவனங்களின் வலையமைப்பு இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற எமது இணையதளத்தில் பார்வையிடலாம்.